ஒரு மரத்துக்கு வேர்னு ஒன்று பூமிக்குள்ள போயிருக்கணும், அது வெளியே தெரியக்கூடாது. ஒன்று வெளியில் நல்ல கிளவிட்டு விருட்சமாக வளர்ந்துருக்கணும். நல்ல விருட்சம் கிளவிட்டு வளரணும்னா ஒன்று மண்ணுக்குள்ள போய் புதஞ்சிருந்தாதான் மரம் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். ஒரு குடும்பம் நல்ல கிளவிட்டு பரவணும்னா அங்கே ஒரு வேர் அந்த பூமிக்குள்ள உள்ள மறைச்சிக்கிட்டு புதஞ்சிக்கிட்டு இருக்கணும். அன்றைக்கு அதை பெண்கள் எடுத்துக்கொள்ள தயாராக இருந்தார்கள். இன்றைக்கு வேர்கள் வெளியில் தெரிய ஆசைப்படுகின்றன. வேர்கள் வெளியில் தெரிய ஆசைப்படுகின்றன. ஏதோ ஒரு காரணத்தால் நாம் அதை நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது சரியா தவறா என்ற விவாதத்தை முன்வைப்பது என் வேலை அல்ல, அது அவரவருடைய வாழ்க்கை பிரச்சனை, நான் அதில் நுழைய முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுவேன், என்ன, நாம் குடும்பங்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பங்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பை இழந்து கொண்டிருக்கிறோம். தனித்தனி நபர்கள் வீட்டில் வாழுகிறார்கள். குடும்பம் என்று ஒன்று இருக்கிறதா என்பது இன்றைய கேள்வி. தனித்தனி நபர்கள் வீட்டில் வாழுகிறார்கள். குடும்பம் என்ற ஒன்று இருக்கிறதா என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வி. மனையறத்தின் வேர் எவ்வளவு கூட ஆழமா வேர் உள்ள போகுதோ அவ்வளவு கூட மரம் கம்பீரமா நிற்க முடியும். அந்த மனையறத்தின் வேராக யார் விளங்குகிறா? இந்த அம்மா விளங்குறா. திருவெண்காட்டு நங்கை லட்சமா வெளியே போய் சம்பாதிக்கிறாங்க சார். அதை வீட்டில் வச்சு நிர்வாகம் பண்ணி அத்தனை பேருக்கும் கொடுத்து, இவனே வெளியே போயிட்டு வந்தா கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டாமா? வீட்டில் ஒருத்தர் நானும் வெளியே வரேன் நீயும் வெளியே வரேன்னா வீடு வீடு என்ன ஆகிறது? அந்த வீட்டோட என்டையர் அந்த உரு முறை சுழற்சி வீணா போகுது. மனையறத்தின் வேராகி விளங்கு திருவெண்காட்டு நங்கை. பிள்ளை பிறந்தது. சீராள தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார். குழந்தைய வளர்க்குறாங்க. நெய் ஆடல் விழா, தள்ள எண்ணெய் வைக்கிற சடங்கு. அப்புறம் இந்த பிள்ளை நடக்க ஆரம்பிக்கிறார். வளர் கிண்கிணி அசைய தளர் நடையின் பதம். அப்படி பிள்ளை நடக்க ஆரம்பிக்கிற வயசு. உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு ரொம்ப அழகு. சுருளு மயில் நுதல் சுட்டி. இந்த இடத்துல நெத்தி சுட்டின்னு ஒன்று வைப்பாங்க. இந்த குழந்தைக்கு நெத்தி சுட்டியே வேண்டியதில்லை. இந்த தலைமுடி முன்னாடி நீங்கள் குழந்தைகளை பார்க்கும்போது இந்த திராட்சை கொத்து மாதிரி முன்னாடி வந்து சில குழந்தைகளுக்கு தலைமுடி இப்படி விழும். குழந்தையா இருக்கும்போது விழும், அப்புறம் வாலிபனாக இருக்கும்போது விழ வைப்பான் அப்படி எல்லாம். அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் அப்படி மேலே போயிடும். அது ஒரு காலம், பிற்காலம். அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டிய காலம் ஒன்று உண்டு இல்லையா? இந்த குழந்தை பருவத்தில் இந்த முடி இப்படி சுருண்டு வந்து இப்படி நெத்தியில் இப்படி வந்து விழுது. எழுதுறாரு பாருங்க, சுருளு மயில் நுதல் சுட்டி. நெத்தியில சுட்டி மாறி அந்த முடி வந்து கிடக்குது. துணை காதின் மணி குதம்பை, காதில் வந்து குதம்பை அணிந்திருக்கு. மருவ திருக்கண்ட நான் மார்பில் ஐம்படை தாலி. குழந்தைக்கு மார்பில் ஐம்படை தாலி போட்டிருக்கிறாங்க. பொருவில் வைரச்சரிகள், வைரத்தில் நகையெல்லாம். பொன் அரைங்கான், இடுப்பில் தங்கத்தில் அரைங்கான். காலில் சதங்க. குழந்தை தெருவில் விளையாடுறான். தெருவில் ஒளி விளங்க வளர் திரு விளையாட்டினில் அமர்ந்தார். குழந்தை விளையாடு. இப்போ 3 வருஷம் ஆகி போச்சு. வந்து வளர் மூவாண்டில் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சாச்சு. 3 வயசான உடனே பந்தமறை வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். அவன் படிக்கிறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு குருகுலத்தில் ஒரு ஆசிரியர்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பந்தமர வந்தவரை சேர்க்கிறார். இங்கே விளையாடுறார். பந்தத்தை அறுப்பதற்காகவே வந்தவர். கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்திருக்கிறாங்க. சீர்காழியில் தோன்றிய ஞானசம்பந்த பெருமான் இப்படி யாத்திரை வரவர் திருச்செங்காட்டங்குடி வரார். இந்த நாயனார் தான் போய் ஞானசம்பந்தரை வரவேற்று திருச்செங்காட்டங்குடியில் கோயிலாம் தரிசனம் பண்ணி வைக்கிறார். ஞானசம்பந்தருக்கு மரியாதை பண்ணினார். ஞானசம்பந்தரை ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்தார். ஞானசம்பந்தரோடு தொடர்புடையவர் நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார். இதெல்லாம் தாண்டிச்சு புள்ள பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போயிட்டு இருக்கிறார். இந்த சிறு தொண்டர் இப்படி எல்லாம் அடியார்களை கவனிக்கிறார் அப்படிங்கிற செய்தி மெல்ல கைலாயம் வரைக்கும் போச்சு. புகழ் பரவி மேலே கைலாயம் வரைக்கும் போச்சு. உங்களுக்கு தெரியும், சிவபெருமானுக்கு எப்போவுமே அப்படி ஏதாவது யாருடைய புகழையாவது கேட்டால் உடனே நேரடி ஆய்வுக்கு உத்தரவு போட்டுருவார். ஸ்ட்ரைட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுருவார். மேலேருந்து புறப்பட்டு வந்து கரெக்டாக உண்மையா இல்லையா கண்டுபிடிப்போம் அப்படின்னு. இதுக்கு ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் இந்த சிவபெருமான் சும்மாவே இருக்க மாட்டாரா சார்? எவனாவது பக்தனாக இருந்தால் அவனை போட்டு அந்த பாடுபடுத்துறாரு. வந்து டெஸ்ட் பண்ணி நீ உண்மையான பக்தனா நல்ல பக்தனா இல்லையா, ஏன் சார் இப்படி பாடாப்படுத்துறார் அப்படின்னு. நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். அப்பர் பெருமான் தேவாரத்தில் ஒரு வரி வருது, நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். இது என்ன பெரிய உண்மை பாருங்க. எவன் கும்பிடுறானோ அவனை நச்சிடுறான். இதை கேள்விப்பட்டால் யாராவது கும்பிடுவோமா? தேவாரத்தில் எழுதுறாரு யாரு? திருநாவுக்கரசர். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். எவன் நினைச்சு கும்பிடுறானோ நசுக்கிட்டார்ல. இப்போ ஏன் சார் இப்படி நசுக்கிறாருன்னா ரொம்ப சிம்பிள். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் நடந்து போறாரு,
கீழே என்னமோ மின்னு கிடக்குது. இப்படி சுற்றி முற்றி பார்த்தாரு, யாரும் பார்க்குறாங்களான்னு. யாரும் பார்க்கல. கர்ச்சீஃபை கீழே போட்டு இப்படி எடுத்துட்டார். மெதுவாக வெளிச்சத்தில் போய் இப்படி திறந்து பார்த்தார். அந்த காலத்துலலாம் பால் பாட்டிலுக்கு ஒரு மூடி வரும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியாதது. பாலுக்கு வந்து ஒரு மூடி, ஒரு மாதிரி பளபளன்னு ஒரு மூடி ஒன்று வரும். அந்த பால் மூடி அது. சரி, இதை போய் தூக்கிட்டு வந்தால் நாற்றம் முடிச்சது, இதை போய் அப்படின்ட்டு அப்படியே போட்டு அப்படியே போயிட்டார். இப்போ அடுத்தது, அது பால் மூடி இல்லை, நிஜமாவே மின்னுங்குது. அது ஒரு ஏதோ தங்கத்தில் போடுற செயின் டாலர் மாதிரி தெரியுது. விட்டுருவாரா? வீடு வரைக்கும் கொண்டு வந்தார். இவருடைய நாலெட்ஜை வச்சு அதை தங்கம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. உடனே நகை கடைக்கு கொண்டு போனார். அவர் ஒன்றே பண்ணார், இதை அப்படி கண்டுபிடிக்க முடியாதுங்க, தேய்ச்சி உரைச்சி தான் கண்டுபிடிக்கணும்னு உரைச்சினார். அப்புறம் சொன்னார், இது கலந்து கிடக்குதுங்க, ஆனால் உருக்கிடுவோமா அப்படின்னார். சரி உருக்குங்க அப்படின்னு அடித்து நசுக்கி உள்ளே போட்டு உருக்குனார். இப்போ என் கேள்வி, பால் மூடிக்கு ஒரு விதமான துன்பமும் இல்லை. ஏன் இல்லைன்னு தெரிஞ்சு போய் தூக்கி போட்டார். ஆனால் இந்த டாலரோடு சந்தேகம் வந்தோடனே நசுக்கி அடித்து அதை தேய்ச்சி உரசி அப்புறம் ஆசிட் டெஸ்ட் உள்ளே போட்டு அதை உருக்கி எடுத்து, என்ன அர்த்தம்? யாரையாவது கடவுள் சோதிக்கிறாருன்னா தங்கமோன்னு டவுட் வந்துருச்சுன்னு அர்த்தம். சோதிக்கவே இல்லைன்னா பால் மூடின்னு கிளியரா தெரியுது, இதை எதுக்கு சோதிச்சு என்ன பண்ண போறோம், தூக்கி என்ன போடுறது. அப்ப நம்மளை சோதிச்சா நம்ம தங்கமோன்ற டவுட் கடவுளுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை இல்லை நான் பால் மூடி தான் என்னை விட்டுடு அப்படின்னு நாமளே மனு கொடுக்கணுமா? நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். எவன் விடாம கும்பிடுறானோ நசுக்கிட்டார் சுவாமி. ஏன்னா பல ஜென்மத்து வினையை இந்த ஜென்மத்திலே முடிக்கணும் இல்லையா? அதுக்காக இல்லாட்டி மறுபடியும் இந்த வினைக்கா பிறந்து இந்த ஜென்மத்திலே கசக்கிடுவோம். அந்த பழையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வினையே கிடையாது இல்லையா? அதுக்காக நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். அடுத்த வரி சொல்லட்டுமா தேவாரத்தில்? என்ன? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். உங்க நைய வைக்கிறார். அப்ப சுவாமி சோதிக்கிறாரே, சுவாமி சோதிக்கிறாரே, சுவாமி சோதிக்கிறாரே. நான் என்னுடைய மனசே மந்திர சாவிங்கிற புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன். அர்ச்சனைகளால் சுவாமிக்கு பெருமை, பிரச்சனைகளால் ஆசாமிக்கு பெருமை. வாழ்க்கையே தான். அர்ச்சனைகளால் சுவாமிக்கு பெருமை, பிரச்சனைகளால் ஆசாமிக்கு பெருமை. எவ்வளவுக்குள்ள பிரச்சனை வருதோ அவ்வளவுக்குள்ள நம்ம பெரிய ஆள்னு அர்த்தம். நமக்கு ஒன்றும் பிரச்சனையே வரல அப்படின்னா தேரலன்னு அர்த்தம் இல்லையா? அந்த கடவுளை கும்பிடுறவனு கடவுள் சோதிக்கிறார், விட மாட்டேங்கிறார். எத்தனை துன்பம். நீ அதுக்கப்புறம் என்ன நம்புறியா? நீ உண்மையிலேயே ஒரிஜினல் தங்கம் தானா? இப்ப பாருங்க, இவர் அடியார்களுக்கு சாப்பாடு போடுறார் அப்படின்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே. இவர் போடுறாரா? இவர் என்ன சாப்பாடு போடுறார் பார்ப்போம். வந்துட்டார். எப்படி வந்தார்? இவர் டெஸ்ட் எப்பவுமே பயங்கரமா வைக்கிறாள். வழக்கமான அடியாரா சாப்பிட்ற மாதிரி தஞ்சாவூர் தலைவாழையில் முட்டைக்கோசும் கீரையும் சாப்பிட்றவரா வரல. அது ஈஸியாக இவர் போட்டிருப்பாரு. முட்டைக்கோசு கீரை அப்படின்னா போட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பார். இவர் எப்படி வராரு பாருங்க. ஒரு நாள் வீட்டில் சமையல் முடிஞ்சு போச்சு. இவர் சிவனடியாருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தரும் வரல. உடனே மனைவி கிட்ட சொல்றாரு, என்னன்னு தெரியலம்மா, சிவனடியாரே வரல, நான் வேணா போய் வெளியில எங்கேயாவது பார்த்து ஆலயத்திலேயோ எங்கேயாவது இருந்தா அழைச்சிட்டு வரேன், வேற யாராவது இங்க வந்தா இருக்க சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் தேடி போறார். தேடி போயிருக்கிறார் சிறுத்தொண்டர். அப்ப சிவபெருமான் ஒரு பைரவ ஜங்கம அடியாரா வந்து நிற்கிறார். அவங்க எப்படின்னா கபாலம் கையில வச்சிருப்பாங்க, காதுல செவ்வரத்த மலர் சூடி இருப்பாங்க, எலும்பு மாலை போட்டிருப்பாங்க, பெரிய திரிசூலத்தை அப்படி தோல் மேல வச்சிருப்பாங்க. வடக்கேந்து வர்ற பைரவர் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல ரொம்ப கடுமையான உருவம், ஜடாமுடி, கண்ணெல்லாம் அப்படி மிரண்டு மிழிக்கிற மாதிரி ஒரு உருவம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சூலம் வெயில் எரிப்ப வர்றாரா. அப்படி வேகமா நடந்து வந்தார். இங்க நுழைஞ்சு வந்து இந்த வீட்டு வாசல்ல வந்து கேட்கிறார், தொண்டனார்க்கு என்னாலும் சோழலிக்கும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரர் மனைக்குள்ளாரோ. அவர் தெரியாதா உள்ள இருக்கிறாரா இல்லையா? அவர் வெளியே போனோன்னு வந்து கேட்கிறார், மனைக்குள்ளாரோ அப்படி. அந்த அம்மா பார்த்தா இப்பதான் சிவனடியாரை தேடி வெளியில போயிருக்கிறார். அந்த அம்மாவுக்கு முன்னாடி சந்தனத்தாதின்னு ஒரு அந்த வீட்டில் இருக்கிற சர்வன்ட் மைட் வேலை பார்க்குற அம்மா, அவளே நல்ல மாதிரி, வாங்க வாங்க வாங்க, இப்பதான் சிவனடியாரை தேடி அவர் வெளியில போயிருக்கிறார். எந்தமை ஆளுடையவரே அகத்துள் எழுந்து அருளும், எங்களெல்லாம் ஆள்வதற்காக வந்திருக்கிறீங்க, உள்ள வாங்க உட்காருங்க. எந்தமை ஆளுடையவரே அகத்துள் எழுந்து அருளும், வந்து உட்காருங்க அப்படின்னு அந்த அம்மா வரவேற்கிறார். இவர் மெதுவா, அவர் இல்லையா, அவர் வெளியில போயிருக்கார், அடியார்களை தேடித்தான் வெளியே போயிருக்கிறார், உங்களை மாதிரி அடியார் கிடைக்கலேங்கிறதுக்காக தான் வெளியே போயிருக்கிறார். மாதரார் தான் இருந்த தனி வகையில் பெண்கள் தனியா இருக்கிற இடத்துக்குள்ள யாம் புகுதோம், நாங்க வரமாட்டோம். இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அடியவர்களாக இருக்கிறவர்களே
இல்லறத்தினுடைய நெறிமுறையை மதிக்க வேண்டும்ங்கிறதுக்கான அடையாளம். பெண்கள் தனியா இருந்தா அந்த இடத்துக்கு நாங்க வரமாட்டோம். சொல்றாரு பாருங்க, மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோ, நாங்க தனியா வரமாட்டோம். நாங்க வேணா போயிட்டு வரேன் அப்படின்னு. ஐயோ, ஒரு அடியார் வந்துட்டு போனான்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார் சுவாமி, நீங்க இங்க காத்திருக்கணும். அப்போ ஒண்ணு பண்றேன், அவர் போய் சுவாமி கும்பிட்டுட்டு வரட்டும், தேடிட்டு வரட்டும். நான் எங்க இருக்கிறேன்னு தெரியுமா? கணபதீச்சரம் ஆலயத்துல அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லு, என்னை வந்து கூப்பிட சொல். அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார் இற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டீலர் தேடி போனார். யாரு? திருவெண்காட்டு அங்க சொல்றார். பம்பன நீர் எழுந்தருளி, எங்களுக்கு கிடைக்காதது கிடைச்ச மாதிரி வந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாரே சுவாமி. வரும் திரு வேடம் கண்டால் தம் பெரிய பேரென்று மிக மகிழ்வார். இதை பார்த்துட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உள்ள வாங்கல. வரக்கூடாது வரக்கூடாது, நாங்க வரமாட்டோம், போயிட்டு வர. ஒரு குறிப்பு, திருக்குறளார் முன்சாமி ஒரு பேச்சாளர் இருப்பார், ரொம்ப அழகா பேசுவார். அவர் ஒரு அழகான நாகரிகம் சொல்வார். ஒரு சொல் தான், ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கும் அர்த்தம் வெவ்வேறு அப்படிம்பார். எப்படின்னு, ஒரு அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வாசலில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, கதவை திறந்துட்டு கணவனுடைய நண்பர் வாங்க அப்படிங்கிறாங்க. அவர் சொல்வார், இந்த வாங்கங்கிறதுக்குள்ள 100 அர்த்தம் இருக்குன்னார்.